புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 10 தொடக்கம் 17. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால் தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. சிந்தனை: நாங்கள் எப்போதாவது பார்த்தும் அதை உண்மையாக பார்க்க தவறி இருக்கிறோமா? அல்லது எதையாவது கேட்டும் அதை முழுமையாக கவனிக்காமலோ அல்லது புரிந்து கொள்ளாமலோ இருந்திருக்கிறோமா? இறைவார்த்தையின் ஒளியிலே காண்பது என்பது வெறும் கண்களால் காண்பதை விட அதிகமானது, அப்பாற்பட்டது. அவ்வாறே கேட்பது என்பதும் வெறும் செவிகளால் கேட்பதை விட அதிகமானதாகும். இறையாட்சியின் மறை உண்மைகளை புலன்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு ஆழமான அக அறிவு தேவை. பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உள்வாங்கிக் கொள்ளும் இதயம் வேண்டும். அது அருளோடு இணைந்திருக்கும் இதயமாகும். இதயம் அருளோடு இணைந்திருக்கும் போது வாழ்வை இறைவனின் பார்வையில் இருந்து பார்க்கும் ஆற்றலை மனம் பெற்றுக்கொள்கிறது. இதுவே ஞானத்தின் கொடையாகும். அறிவின் கொடைகளுள் ஞானமே உச்சமாகும். அது அறிவு, புரிதல், ஆலோசனை ஆகியவற்றை முழுமையாக்கி அனைத்தையும் இறை உண்மையை நோக்கி நெறிப்படுத்துகிறது. ஆகவே உண்மையிலேயே பார்ப்பவரும் கேட்பவரும் வெறும் தகவலை மட்டுமல்ல, இறைவனின் மறை உண்மைகளையே புரிந்து கொள்கிறார்கள். திரை விலக்கப்படுகிறது. நம்பிக்கையின் மறை உண்மைகள் தெளிவாக புலப்படுகின்றன. இந்த அக ஒளியூட்டம் அமைதியையும் ஆச்சரியத்தையும் ஆழமான நன்றி உணர்வையும் உருவாக்குகிறது. உவமைகள் புனிதமான திரைகளை போன்றவை. அவை ஒரே நேரத்தில் இறை மறை உண்மைகளை மறைத்தும் வெளிப்படுத்தியும் காட்டுகின்றன. தாழ்ச்சி உள்ளவர்களுக்கும் தூய ஆவியாருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கும் உண்மையை ஆவலுடன் தேடுகிறவர்களுக்கும் உவமைகள் இறைவனின் இதயத்திற்குள் செல்லும் ஒளிமிக்க ஜன்னல்களாக அமைகின்றன. ஆனால் செருக்குற்றவர்களுக்கும் அலட்சியமாய் இருப்பவர்களுக்கும் அந்த திரை மூடப்பட்டே இருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் உண்டு. உவமைகள் உண்மையை திரையிட்டு மறைக்கும் கருவிகளாக உள்ளன. ஆகவே உள்ளங்கள் அந்த உண்மையை தேடிக்கொள்ள அழைப்பு விடுக்கப்படுகின்றன. மறை உண்மைகள் மறைக்கப்பட்டிருப்பது மறைக்கப்பட்டிருப்பவர்களை நிராகரிப்பதற்கு அல்ல, அவர்களுக்கான அழைப்பாக அது இருக்கிறது. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது என்று சொல்வதன் மூலம்
இயேசு குற்றம் சாட்டவில்லை. அவர் புலம்புகிறார். மேலும் தமது புலம்பலில் கூட அவர் நம்பிக்கையை கைவிட்டு விடவில்லை. அவர் தொடர்ந்தும் போதிக்கிறார். இன்று எமது இதயத்தின் மனநிலையை பற்றி சிந்திப்போம். இறைவனின் உண்மைகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் எம் உள்ளங்கள் இருக்கின்றனவா? அவற்றை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோமா? அல்லது கேட்பதோடு திருப்தி அடைந்து விடுகிறோமா? செபம். ஆண்டவரே, உமது உண்மையினால் எங்களை நிரப்பி அந்த உண்மைக்கு நாங்கள் முழு உள்ளத்தோடு பதிலளிக்க வலுவூட்டியரிடம். ஆமென்.